நாடு கடந்தாலும் நாய்க்குள்ள போகாது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு குரூப்லயும் ஆரம்பிக்கிற ட்ரிப் சம்பவம் இது. எங்கடா அந்த மொவர் கட்டிங்க? என்ன ப்ரோ வேலை ஆடி போகுது? இல்லைதான் சரி, வேலைலாம் சரி வெறுப்பாகுது. மாதிரி மைண்டே மாதிரி காண்டா இருக்கு, டிப்ரெஷனாக இருக்கு. நல்லா தானே சம்பாதிக்கிறேன். ஒரு நாள் டூர் போலாங்க. டூர்னா என்கிட்ட சிறன் ஐடியா இருக்குதா. பைக் எடுத்தோமா, காயில தடா போனோமா, ஜாலியா இருக்கும். நம்ம கிட்ட தான் பைக் இல்லையா? அதுக்கு என்ன பண்றது? அப்போ லாங்கா எதனா பாண்டிச்சேரி அந்த மாதிரி எதனா போகலாம். எப்படியோ ட்ரிப்புக்கு போறோம். ஆனா 6 மணிக்குள்ள வந்துடணும். 6 மணிக்குள்ள வந்துடணும் எல்லாரும். ஏன் அவ்வளவு லேட்? 6 மணி 3 மணிக்கு அவ்வளவு சீக்கிரமா வந்துடலாமே. சோதா பசங்களை வச்சு ஒரு ட்ரிப்புக்குள்ள ஆக்கி என்னயா டூர் கீருன்னு எங்க போலாம் எதுவுமே சொல்லவே மாட்டேன். எங்க போறதுனே தெரியலையே. எங்க போகணும்னு சரியா சொல்ல தெரியல. படத்துக்கு போலாமா? ஏய் என்னடா எப்ப பார்த்தாலும் படம் மாலு எங்கேயாவது ஒரு நாள் எங்கேயாவது கிளம்பி போலாம். பெஸ்ட் ஏதாவது ஒன் டே ட்ரிப் தான். ஒன்றெல்லாம் வேலை ஆகுது. ஒரு 3 days 4 days போடலாம். நான் எப்படியாவது வாங்கிடுவேன் கண்டிப்பாக கேட்டு. டிஆர்எஸ் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இல்லைன்னு சொல்லி வாங்குவேன். ஏதாவது ஊருக்கு போறேன், கோயிலுக்கு போற சொல்ல வேண்டியது. ஆளோட எப்படி வெளியே போன மாதிரியா? ஆளு வேணாம், ஆளரை ஒண்ணு பண்ண முடியாது வாழ்க்கையில நம்மளால. கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம பரவாயில்ல, நம்ம நிலைமை இன்னைக்கு நீ சரி நல்லா சரி. சரி எப்போ நீ சொன்ன மாதிரி தடா போலாம்? அதான் எனக்கு ஓகே. என் வண்டி ரெடி. அதாவே கேட்கணும் அவ்வளோ. எனக்கு ஓகே தரா. மற்றவங்க வண்டிலாம் ரெடி ஆகணும். வேணா ஒரு 2 வண்டி வச்சுட்டு எப்படி நம்மளே ஒரு 15-16 பேர் இருப்போமா? அப்ப கூட பத்தாது வண்டி. சரி ஆமா வண்டி பத்தாது. பேசாம நம்ம தம்பி ஒருத்தன் யோகி ஒருத்தன் இருக்கான் ஆட்டோ, அவங்ககிட்ட கேட்டு வண்டி எத்தனை இருக்கோ வண்டியில போயிட்டு ஆட்டோல மீதி பேர் போய்க்கலாம். ஆட்டோக்கு எவ்வளவு ஆகும்? அவன் கண்டிப்பா ஒரு 2000 ரூபாய் கேட்பான். 2000 ரூபாய். ஆட்டோல எவ்வளவு ஆகுன்றதை விட போனாச்சு ஆட்டோல வாஷிங் மிஷின் மாதிரி ஆளும் ஞாபகம்தா. அது நல்லாவே ஆனோம், நல்லாவே ஞாபகம். ஆனா இப்ப அது போனோம்னா கண்டிப்பா நம்ம அது இதுல தானே பண்ணி ஆகணும், ஆட்டோ தானே போய் ஆகணும். ஏன்னா பைக் இல்லைன்னும் போது அந்த இடத்துல வந்து ஆட்டோ தான் நம்மளுக்கு அடுத்ததா ஒரு இது. இல்ல ட்ரெயின் ஆட்டோக்கு 500 ரூபாய் யோசிச்சு காசு நீ குத்துறியா? நான் இப்போ ஆட்டோன்னா அதில் ஒரு 5 பேர் 6 பேர் தான் போக முடியும். பைக்கு தனித்தனியாக பைக்குனா கூட நம்ம ஒரே அளவாக மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம். எங்கேயாவது நிறுத்துறோம். ஆட்டோ தனியாக இருக்கும், பைக்கு தனியாக இருக்கும். அதான் யோசிக்கிறேன். நீங்க எப்படி போய் நாங்கள் ஆட்டோல எப்படி போயிட்டு இருப்போம். போயிடுவீங்க. அதான் ஒரு தொல்லை. பெஸ்ட் ஐடியா சொல்லவா? வவுசி நகர் போலாம். ட்ரெயின் ஏறுறோம், அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சி போயிடலாம். அங்க இருந்து ஆட்டோவுக்கு அப்படி கேளுங்க. ஒரு ஆளுக்கு என்னடா எப்ப பார்த்தாலும் தடா கிடான்னுக்கிறீங்க. பாண்டிச்சேரி போலாம், பழையாறுகாடு போலாம், இந்த மாதிரி ஒரு பார்க்காத இடமா போலாம். நான் வரேன்டா. அவ்வளவுதான் எனக்கு கூட சரினால பாண்டிச்சேரி ஆளு அங்க இருக்கிறதுனால பாண்டிச்சேரி அது விட்டே போயிடுச்சு. இன்னும் பாண்டிச்சேரி ஜல்சா பண்ணதா போறேன். கூட சேர்ந்து நான் என்ன ஜல்சா பண்ண போறேன்? அதான் நீங்க 2 பேரும் ஜல்சா பண்ண போறீங்க. எனக்கு புரியல. நம்ம ஒண்ணா போட ஜல்சா பண்ணோம். ஐயோ ஏய் இவன் வேணாம்டா, நம்மளுக்கு வேணவே வேணாம். யாருமே குடிக்க மாட்டோம். குடிக்கிறவங்களா தான் பாண்டிச்சேரி அந்த மாதிரி போலாம். லாங்கா போலாம். எங்க போலாம்? காஷ்மீர் போயிடலாம். காஷ்மீர் போனா நம்ம வாங்கணும்.
டைட் ஆயிடுவான் அவன் எல்லாரும் காசு இருக்கா தாய்லாந்து போலாமா? காஷ்மீருக்கு அதிகம். தமிழ்நாடே சுத்தி பார்க்கல காஷ்மீர் இதுக்கு காஷ்மீர் அல்தாபே சமலா அல்தாபே ஆனா நீ தாய்லாந்து எதுக்காக சொன்னேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அவன் கதையாதான் நம்ம டீம்ல ஒருத்தர் ரொம்ப நாளா ஸ்பா போகணும்னு ஆசைப்படுறான். அதனாலதான் சரி அவனோட ஆசையை அதெல்லாம் நிறைவேற்றணும்னு கேட்டேன் தேடி இருந்தோம் நாங்க. ஆமாடா மணாலில ஃபுல்லா தான் தெரியுதா மசாஜ் எங்க பண்றாங்க போலாம் பார்க்கல இருந்தாங்க ஸ்பாவை. இப்பதான் அவன் பார்ட்னர் யாருன்னு போதும் பானு போட்டிருந்தாலே அப்படியே நாட்டு தொப்பை போட்டு ஓடுறாங்க. நம்பர் இருக்கு, போன் பண்ண சொல்லுவாங்க. பண்ணி கேட்டா ஸ்பா அப்படி யாருமே இல்லப்பான்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸ்பா கேட்டிருந்தா பரவாயில்ல, நீ வேற எதனா கேட்டிருப்ப இல்ல பாயிட்டு இருப்பாங்க. அதால நீ ஸ்பா போறதுக்கான நோக்கம் என்ன? மசாஜ் எல்லாம் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி மசாஜ். ஸ்பாலா ஒன்றும் தேவையில்ல, மூஞ்சிக்கு வேற எங்கன்னா ட்ரிப்பு போலாம். சொல்லுங்க, நான் சொல்லிட்டேன் எங்க போலாம்னு. பாத்தீங்கன்னா 2 வரல முடிஞ்சிடும். ஒரு போனோமா, ஒரு 2 நாள் தங்கணுமா, குளிர் பிரதேசம் 2-3 நாள் ஆபோ கண்டிப்பா ஒன் டே ட்ரிப்புக்கே அவன வர மாட்டான். ஆரம்பிச்சுட்டு ஊர்ல ஊனு வாய வச்சு மூணு இருக்காரு. சொல்லு எங்க போலாம், என்ன போலாம், நாங்க பைத்தகார மாரி அங்க போலாம், மணாலி போலாம், பைத்தகார. நீங்க தானே முடிவு பண்ணோம், நான் இங்க வேணா பார்த்து நான் தயாரு. போனா போலாம். எனக்கு ஒரு ஐடியாடா. கொல்கத்தா போலாம்டா. கொல்கத்தா போலாம். நம்மளாம் ஆசை. சரி எதுக்கு கொல்கத்தா? கொல்கத்தால போனா இந்தியால மூயில காரி வீடா தான் வைக்க போறேன். சரி நைன் ப்ரோ, அந்த கொல்கத்தால சுத்தி பார்க்கறது ஒரு 4 இடம் நீ சொல்லு. 4 நாள் இருக்கலாம். 4 இடம். கேவரா பிரிட்ஜ், அப்புறம் கேவரா பிரிட்ஜா இல்லடா, பிரிட்ஜ் பாத்துக்கா. அது என்ன பார்த்தோம்னா கொல்கத்தா மெயின் ரோடு, கொல்கத்தா சொல்ல ஓடு. நீ ஏன் பேசுனா என்ன அர்த்தம்? நான் பேச மாட்டேன். 4 இடம் நான் பேச சொல்லி பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆவரா பிரிட்ஜ்டா. இன்னொன்னு வந்து அம்மன் கோயில் ஒன்று இருக்காங்க. இன்னும் இருக்குடா அம்மன் கோயில். சொல்லிட்டு சும்மா இருக்கு, கோயில் இருக்குமா. அப்புறம் இந்த ரிச்சால போவால, அது ஒரு ட்ரிப் தான். ஆமா அந்த பாட்டு கேட்டது இல்லையா நீ? இருக்கா இல்லையா அந்த பாட்டு, லைஃப் அந்த பாட்டு போவாங்க. அந்த மாதிரி 4வது வந்து என்ன சொல்றது, தூசுனா பேசிருக்காரு. எங்க வேணா போறாங்க. அவருக்கு வந்து கிரெயின் இல்ல, இது டிப்ரெஷன்ல இருக்காருல்ல, அப்படிதான் யோசிப்பாரு. அதனால வந்து நம்ம வந்து கொல்கத்தா போயிட்டு அங்க இருந்து ரிக்ஷால போறோம்னு ஆசைப்படுறாரு. பத்தியா இங்க இருக்க தாத்தா வண்டியில ஏறணும்னா இது ரிச்சா, நீங்க அங்க போயிட்டு ரிச்சா போய் ரிச்சால உட்காந்து விடுங்க. நீங்க யோசிச்சு அது ஒண்ணும் இருக்காது. அதான் சொல்லலாம், நான் ஒண்ணு போட்டேன். சரி விடுங்க, நீங்க வராது. அப்ப நீ வராது சொல்லுங்க. நீ போட்டு என்ன போட்டேன்னு இப்ப பாத்துறேன். பகடா வேற போட்ட அபிஷலா பண்றது. இது போல நான் வந்து டூர் ஆர்கனைசர் வந்து ராஜேஷ் தான், எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். ராஜேஷ் சொல்லுவோம். ஒரு ஆக்ரா போலான்னு ஒரு ஆசை. சரி உங்களுக்கு என்ன விருப்பம்? ஆக்ரா 24 hours ட்ரெயின்ல டிராவல் ஆகும். திருப்பி 24 hours ட்ரெயின்ல டிராவல். அங்க போனா வந்து முன்னதான் பாக்க எல்லாம் ஓகே பசங்க நாங்க தாஜ்மஹால் வெச்சு பார்க்கறது. இது மார்க்கெட் இருக்கு, அவ்வளவு அடுத்து இல்ல. போனா ஆனா அந்த தாஜ்மஹால் பார்க்கறதுக்காக தான் போறோம். டெல்லி ட்ரிப் போற ட்ரெயின்ல அங்க வேணா போலாம். எனக்கு ஒரு டவுட், இவ்வளோ இதுவே தெரியல உனக்கு ஆக்ரால எது என்னென்ன இருக்குன்னு. நீ எப்படி டூர் ஆர்கனைசராங்க? நாங்க ஆக்ரா போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால நான் அது ஆக்ராவை கேட்கறேன். ஆனா எனக்கு அதை பத்தி தெரியல அங்க என்ன இருக்குன்ட்டு. இப்ப நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்ப மூணார் போலான்னா இனி ஃபுல்லா அந்த மூணாரை வச்சு நான் பாப்பேன். இனி என்னென்ன இடம் இருக்கு, யார் யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு பாப்பேன். அது மாரி அப்ப நான் அங்க ஒரு 4 பொண்ணுங்க எங்கன்னா இருக்கான்னு பாப்பேன். அந்த கூட்டத்துல ஃபர்ஸ்ட் போய் பாப்பேன் அவனை. அங்க இல்லையா, ஏன்னா எனக்கு தெரிஞ்சா அங்க இருப்பா, இல்லன்னா அந்த மரத்துக்கு பின்னாடி எட்டி பாப்பான். இல்ல எங்க ஸ்பா இருக்கோ அங்க இருப்பான். அங்க மார்க்கெட் இடத்துல அவனை கண்டுபிடிக்கலாம். அங்கதான் மார்க்கெட் ரோடு தான், அதே சுத்துவாங்க. எங்க ஸ்பா இருக்கா, நம்ம உள்ள ஏறலாமா, நம்ம பண்ணலாமா, கூட சுத்துற உடனே பக்கத்துல தான் இருக்கிறான். கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கான். தெரியா இல்லையா அவன உன்னை தேரான் தெரியுமா? நீ காணா போனாலாம் பிரச்சனை இல்ல, தனியா ஸ்பா போக கூடாது. அதுதான் அவனுக்கு பிரச்சனை. மாட்டு அடி வாங்குறேன் நானு. நீ கம்பெனி வேணும்ல. என்ன பிரச்சனை, கடைசி வரைக்கும் வர மாட்டீங்களா? எங்க போலான்னு காசு இல்லைன்னு சொல்லிடுறான். பட்டு கேரளா போலாம், கேரளா போலாம் பேசாம. கேரளா பொரோட்டா பீஃப்லாம் ஆமா, நாங்க பீஃப்லாம் பயங்கரமா இருக்கும்டா கேரளா. அதுல கேரளா உள்ள என்ன 3 இடம் இருக்கா? அதுவும் உள்ள கிட்டத்தட்ட 18 ஸ்டேட் இருக்கு. எங்க வேணா போலாம், எல்லா இடமும் நல்லா இருக்கு. சரி அப்ப கேரளா போலாமா வேணாவா? கேரளாவா
அதே போதும். ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. வேற எதுனா இடத்துக்கு போறாங்க. ஒரு ஆசை தானே, நினைச்சிட்டு போனா சந்தோஷம் தானே. திடீர்னு நம்ம காசுலாம் ரெடி பண்ணி நம்ம போனதுக்கு அப்புறம் அங்க மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம போனதே வேஸ்ட் ஆயிடும்ல. இப்பதான் இதெல்லாம் வந்திருக்காங்க, ஏதோ லேண்ட்லாம் இன்வெஸ்ட்மென்ட் ஆயிருக்கு. நீ இதெல்லாம் தெரிஞ்சுனா நீ ஒரு 4 மாசம் கோமால இருக்கன்னு அர்த்தம். அவங்க ரெடி பண்ணி அவங்களே தம்ஸ் போட ஒரு போஸ்டர் போட்டாங்க. போட்டா சொல்லுவாங்க, நம்ம போகும்போது ஆயிடுச்சு என்ன பண்றது? அப்ப நான் வந்து இன்னும் வாங்க ஆசைப்படுறேன். பக்காவான ஐடியா. கோவா போயிடலாம். வேலைக்கு வந்துட்டேன். டிப்ரெஷன் போனோமா கோவாக்கு வா, டிப்ரெஷன் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலி எத்தனை வாட்டி கோவாக்கு போயிருக்கு? எல்லாருக்கும் கோவாக்கு வாங்க, நல்லா டிப்ரெஷன் போயிடும். நீ போவேன், உனக்கு கிட்ட இருந்து எல்லாத்தையும் புரியுது, போப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இங்க பாரு, கோவா காமிக்குவா, அங்க 4 சேர் போட்டோன்னு நினைச்சுக்கோ, அதான் கோவா. நம்மளே ஒரு கோவா தான் வாங்கணும். போய் பார்த்தாதான் தெரியும் கோவா இல்லையா. அங்க எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியா கிடைக்கும். இல்லவா அந்த கேச்சரி பாவே ஈஸியா கிடைக்கும். வேற ஒண்ணும் இல்ல. ராஜேஷ் கிருஷ்ணா பேரு என்ன சொல்ற, மீனை வந்தா நம்மளுக்கு தெரியல. ஆமா, அங்க நிறைய டிஷ் இருக்கும்ப்பா. நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய அப்படியே அழகழகா இருக்கும். இதுலயேதான் இருக்கான். பெண் நெறி இருக்கலாம், இவ்வளவு இருக்கிறதா? நம்ம 2 பேர் போகணும்னு ஆசைப்பட்டோம்ல, அது அடி பாத்துக்கலாம். ஒன்னா போலாம். 15. ஆனா எனக்கு உன் கூட போறது. நீங்க ஆமா, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா ஹனிமூன் போங்க. சரியா? இப்போதைக்கு ஒரு ட்ரிப் வாங்க. எத்தனை ரூம் புக் பண்ணாலும் இவங்க 2 பேரும் மட்டும் தனியா அவங்க நீ அவங்க கூட தான் போகல. அப்ப பாத்து இருக்காரு இவரை விட்டா அவரு நான் ஒண்ணா போகல. நம்ம வந்து சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்ம யாரு நம்ம தெரியும். போடு நாகாச்சி வெளிப்படையா போட்டோம். பாத்துடா, போலீஸ்ல கேஸ் கொடுத்துட்டு போறாங்க வெளிப்படையா போட்டு. அண்ணன் யார் தெரியல, மட்ட பக்கம் ரவி 4-5 பேரை போட்டுக்காரு. 4-5 பேர் போட்டு சூப்பரா இந்த பேசிட்டு டூர் தனி பூமாப்பட்டி போலாமா? எங்க தண்ணிலாம் சர்பத் மாதிரி இருக்குமாடா. பேசாம பூமாம்பட்டியே போலாம், போயிட்டு அவரு கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு வரலாம். ஆனா என்ன ஒண்ணு, அவரு இப்ப சென்னையில தான் இருக்கு. உண்மை இல்ல, ஒருத்தன் போயிருக்கான், பஸ் ஸ்டாண்ட் காமிச்சிருக்கான். அப்புறம் அந்த குளம் அவள் தான் அவன் வீடு, பூமாம்பட்டில இருந்து கிளம்பிட்டாங்கன்றான். ஒரு நாள் தான் வேஸ்டா. அந்த மாதிரி குளிர் இடமா போலாம்டா. வேற ஏதாவது எதா இருந்தாலும் ஓகே தான் இருக்கு. சரி, டூர் போ, எனக்கு ஓகே. எந்த டூரா இருந்தாலும் யாருக்கு ஓகே. டூர் போறதா இருந்தாலும் எப்போ போனாலும் எனக்கு ஓகேடா. எப்போ போலாம்? எனக்கு தெரிஞ்சு ஜூலை ஆகஸ்ட் அந்த மந்த்ல அந்த மாதிரி போலாம். நல்லா இருக்கும் கிளைமேட். இந்த மந்த் போனாலும் எனக்கு ஓகே தான். ஃப்ரண்ட்டும் பேக் மட்டும் அந்த மிடில் 10 டேஸ்ல போனா எனக்கு ஓகே தான். நீ பிளான் பண்ணுங்க, ஆனா கொஞ்சம் பட்ஜெட்டா கொஞ்சம் கரெக்டா பண்ணுங்க, அப்பதான் வர முடியும்டா. அமௌண்ட் எவ்வளவுன்னு சொன்னாத ஒரு 10K இருந்தா போதுமா? போலாமா? 10K 1500 ரூபாய் போதும். இவ்வளவு அதிகமா சொல்றேன். 1000 போலாம். 1500 ரூபாய் கட்டாருவோம். 1500 ரூபாய் 1500 ரூபாய். Great sudden vibe. தங்கக்கா மடிக்கேறி ஒண்ணு பார்க்க வேண்டிய எடுத்தேன். எல்லாரும் என்கிட்ட இருந்து தடுத்தேன். எல்லாரும்